வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year ஆஃப் ஜெயிலர். ஏதோ இப்போதான் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போச்சு. ட்விட்டர் டைம்லைனுக்குள்ள போனா ஒரே ஹுக்கும் பாடலா கேட்டுக்கிட்டு இருக்கு. அலப்படுற கிளப்படுறோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, இந்த 1 year ஆஃப் ஜெயிலரை பத்தி கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஜெயிலர் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது வந்து அந்த படத்தோட ப்ரோமோ. இந்த மாதிரி நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. நம்ம நெல்சன் வந்து பிளாக் ஸ்கர்ட்ல அப்படி நிற்பாரு, பக்கத்தில் அனிருத் நிற்பாரு. மியூசிக் அதுவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது படத்தில் வேற மாதிரி வந்துச்சு. அவங்க போட்டிருந்த ப்ரோமோ சாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அப்படின்ட்டு வரும்போது ரஜினி சார் உட்காந்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடியை இது பண்ணிட்டு அது பண்ணி மாசா பண்ணியிருப்பாப்புல. அதுலேயே வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூடிடுச்சு. ஆஹா, ரைட்டு, பயங்கரமாக இருக்க போது அந்த டார்க் ஹியூமர்லாம் பண்ணுறதுனால ரஜினி சார் வந்து அவர் எப்படி காட்ட போகிறாரு, இது வந்து ஸ்மக்லிங் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி தான் வந்து டாக்டரில் வந்து அதுக்கு முன்னாடி தான் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து அந்த போதைப் பொருள் அது சம்மந்தமாக எடுத்துருப்பாப்புல. ரெண்டாவது படம் வந்து இந்த ஆர்கன்ஸ் திருட்டு, மூணாவது வந்து இந்த மால்குள்ளே நடக்கிற இது. ஆனால் அதுவே வந்து கோல்டு ஸ்மக்லிங்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பீஸ்ட்டு. ஆனால் வந்து அது வேறு மாதிரி ஆகி போச்சு. அப்போ இதுவும் அந்த மாதிரியான கதையே இருக்கும்போது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலர் படத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சாங்ஸ் தான். அந்த ஹுக்கும் பாடல்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரசிகனால் ஒரு ரசிகர் மன்றம் வச்சிருக்காரனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து எழுத முடியும். சூப்பர் சுப்பு அவ்வளோ அழகாக அந்த பாடல் வந்து எழுதியிருப்பாப்புல. அனிருத் சொல்லவே வேணாம், தலைவர்னாலே வந்து அவர் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்துடுவார். ஒழிச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து தலைவருக்குனே நான் போகிறேன்டான்னு சொல்லிட்டு ஒரு பீட்லாம் வந்து போடுவார். பயங்கரமாக இருந்துச்சு. அது தேட்டரில் பார்க்கும் போதெல்லாம் சான்ஸே இல்லை, தெரிக்க விட்டாங்க நம்ம பசங்கலாம். அந்த அளவுக்கு மியூசிக் வந்து வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மெயினாக அந்த ஹுக்கும் பாடல் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அதிலே கொஞ்சம் மாறுபட்டது இந்த ஜுஜுஜுஜுபி அந்த பாடல். அது சரியாக வரல, ஆனால் அந்த பாடல் வந்து சவுண்டிங்காகவே வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த நல்ல ஒரு ஹெட்செட்லாம் வந்து கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், அப்படியே ஜுஜுபி அது பயங்கரமாக இருக்கும். அந்த பாடல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். அது மாதிரி ரத்த மாதிரி அந்த சாங்காக இருக்கட்டும், அப்புறம் எல்லாருமே கொண்டாடி தீர்த்த காவாலா சாங்காகவும் இருக்கட்டும். தவணாக்காண்டி 600 கோடி வச்சுலாம் வேறு ரூமர் போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் வந்து அந்த படம் வந்து ஒரு பீக்கில் இருக்கிறதுக்கு அந்த பாடலும் வந்து ஒரு விஷயம் தான். வந்து ப்ரொமோஷன் லெவலாகவே வந்து இந்த காவாலா சாங் தான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இந்த ஹுக்கும் பாடல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆல்பமாகவே வந்து ஜெயிலரோட ஆல்பம் வந்து ஹிட்டு. ஏன்னா வந்து ரஜினி அவர்களே வந்து சக்ஸஸ் மீட்டில் தான் சொல்லியிருந்தார், படத்தை பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், ஸ்க்ரீன் பிளேலாம் ஓகேவாக இருக்கும். ஆனால் அனிருத் போட்ட மியூசிக்னால தான் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு அந்த வருஷத்துக்கான பாஷா படமாக இது அமைஞ்சுது. இப்போ ஒரு டைமில் எப்படி பாஷா வந்து ரஜினி சார் பீக்கில் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஜெயிலர் வந்து அடுத்த பாஷா அப்படின்லாம் வந்து ரஜினி சார் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு அனிருத்தோட மியூசிக்கும் வந்து ஒரு புள்ளி இல்லை, அதுதான் மெயின் புள்ளி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சனோட கதைக்களம். அது வந்து எப்பேற்பட்ட ஒரு யூஸ்ஃபுல் ஸ்டோரியாக இருந்தாலும் அவரு ஒரு ப்ளே வந்து பண்ணுவார். நம்ம பீஸ்லேயே 1000 விமர்சனம் சொன்னாலுமே விஜய் சாரோட கேரக்டரைசேஷன் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. வீரராகவன் அப்படின்னு இந்த கேரக்டரைசேஷன் அந்த ஆர்க்கு வந்து பயங்கரமாக இருக்கும். சில பல அந்த கதைக்குள்ளே இருக்கிற சொதப்பல்னால தான் அந்த படம் வந்து சரியாக போகலை. பட் வந்து அவரோட அந்த வேர்ல்டுக்குள்ளே விஜய் சார் வந்து கரெக்டாக பொருந்திருப்பார். அதே மாதிரி தான் ஜெயிலர்லேயும் ரஜினி சாரை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவனும் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் என்னோட ஜானருக்குள்ளே அவரை கொண்டு வந்து ஒரு ஆக்ஷன் படம் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட ஜானருக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஆக்ஷன் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு படமாக இந்த ஆகஸ்ட் 10 அதாவது போன வருஷம் வந்து கொடுத்தாப்புல. இப்போ வரைக்கும் அது மறக்க முடியாத ஒரு படமாக எல்லாருக்கும் ஆகி போச்சு. ரஜினி சார் கரியர்லையுமே வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியும் ஜெயிலர் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 630 கோடி ரூபா கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் வேர்ல்டு வைடில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ செலெக்ஷன், ஏன்னா வந்து இது ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் சார், அப்புறம் வந்து டானாவே பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா படத்துலேயும் சிவராஜ்குமார் அவர், அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி ஷெரஃப் அவரும் இப்போ அதிகமாக பேன் இண்டியா படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு டம்மியான ஒரு சீக்வன்ஸாக கொடுக்காம எல்லாரும் ஒரு இடத்துல டான் அவங்களுக்கும் ஒரு சும்மா நடந்து வந்து அந்த இந்த பாக்ஸை தான் தள்ளுவாப்புல, அந்த டிஷ்யூ பாக்ஸ் தான் தள்ளுவாப்புல, அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு அது ஒரு ஹீரோவாக எலிவேஷன் பண்ணி அது தேட்டரில் மாசாக இருந்துச்சு. நம்ம மோகன்லால் சார் வரும்போது அவருக்கு இந்த மேத்யூ தீம்னு ஒன்று இருக்கும். நேற்று அந்த ஓஎஸ்டி பேசியிருந்தோம் இல்லையா, அதில் இந்த ஓஎஸ்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஜெயிலர் ஓஎஸ்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த மேத்யூ தீம்லாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த சீட்டா ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு அந்த 3 லாரியை கவுப்பாப்பில் அது சேட்டாஸ்லாம் கொண்டாடினாங்க கேரளாவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பல கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நெல்சன் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் அந்த வசந்த் ரவி, அந்த சின்ன பையன், அதுக்கப்புறம் வந்து அவங்க
ஜெயிலர் மருமகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்காவான கேஸ்ட் அண்ட் குரூவாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் நம்ம வர்மன் போடுறாப்பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுருப்பாப்புல நம்ம விநாயகன் சார் தான் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து மலையாளத்தில் இப்போ வந்து ஒரு பீக்கான ஒரு ஆக்டர். அவரை வந்து வில்லனாக கொண்டு வந்து நம்ம ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டில் நிற்க வச்சு ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காப்புல நம்ம நெல்சன். வந்து அந்த பயங்கரமாக இருக்கும். இந்த விக்ரமுக்கு இதுக்கும் கூட இந்த நிறையா கம்பேரிசன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா வந்து அதே மாதிரியான கதைக்களம், அதே மாதிரி பழி வாங்குற சீனு, அதே மாதிரி இந்த பழைய பாட்டு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஜானராக ரெண்டும் வேறு வேறையாக தான் இருந்துச்சு. அது ஒரு ஏஜென்ட் அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு, இது வந்து போலீஸ் அந்த மாதிரி. ஆனால் வந்து அதில் இருக்கிற கதை கரு வேறு, இதில் இருக்கிற கதை கரு வேறு, ரெண்டும் வேறு வேறு. அது வந்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் சம் ஸ்டோரி லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம், பட் வந்து ரெண்டு படமுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஜானர் தான். ஓகே, அப்புறம் பேக் டு ஜெயிலர் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நம்ம பேசியிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து காமெடி சீக்வன்ஸ். யோகி பாபு வந்து சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சில பல டைரக்டர்ஸில் நம்ம நெல்சன்னும் ஒன்று. அவ்வளோ அழகாக நம்ம யோகி பாபுவை வந்து யூஸ் பண்ணுவாப்புல. நம்ம ரஜினி சாரே வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு, யோகி பாபு வந்து நெல்சன் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணார் சார், கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி தான் அந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து அவர் கொண்டு வராங்க. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு விட்டு அவர் பாட்டுக்கு சில கவுண்டர்கள் சொல்லிட்டு இருப்பாரு, சில இது ஒட்டாமே இருக்கும். ஆனால் வந்து நெல்சன் எது தேவையோ அந்த படத்துக்கான காமெடி சீக்வன்ஸாக எப்படி கொண்டு வரலாமோ அதுக்கும் ஸ்கிரிப்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் பண்ணனால தான் இது வந்து இந்த காமெடியாக சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது நம்ம டாக்டர்லேயே பார்த்துருப்போம். அதை தான் அவர் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இப்படி ஜெயிலர் சக்ஸஸுக்கு பல காரணங்கள் இருந்துகிட்ருக்கு. அதில் முக்கியமானது வந்து நம்ம ரஜினி சார் மட்டும்தான். ஏன்னா வந்து பீஸ்ட் வந்து சரியாக போகலை, அதனால் வந்து நெல்சன் மேலே பல விமர்சனங்கள். சார் இந்த மாதிரி இருக்குது, அதனால் வந்து நெல்சன் வேணாம், இப்போதைக்கு படம் வேறு கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த வார்த்தை தான், சார் கண்டென்ட் தோக்கலாம், டைரக்டர் தோக்க மாட்டாங்க, இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, பீஸ்ட் எப்படின்றது தெரியாது, பட் வந்து இந்த ஜெயிலர் படத்தோட கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது, இது பண்ணால் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு டைரக்டர் மேலே உள்ள நம்பிக்கை, அந்த கண்டென்ட் மேலே உள்ள நம்பிக்கையை வச்சு இந்த படத்தை கொடுத்து இப்போ ஹையஸ்ட் கலெக்ஷனாக நெல்சனுக்கும் ரஜினி சாருக்கு செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷனாக அது மாதிரி இருக்குது. இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு வந்து ஜெயிலர் படத்தை வந்து நெல்சன் வந்து கொடுத்துருந்தாரு. அது வந்து இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற போது என்னடா சீக்கிரம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜெயிலர் படத்தை கூட திருப்பி ஏதாவது ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருந்தால் கூட பண்ணுங்க, ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த படம். அதுக்குள்ளே ஹுக்கும்னு சொல்லிட்டு ஜெயிலர் 2 வரப்போகுது அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட்டு எப்போ வேணால் வரலாம், ஏன்னா வந்து நேற்றுலேருந்து அதுவுமே ட்விட்டர் டைம்லைனில் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரியல. அப்படி வந்தால் இன்னும் யார் யாரெல்லாம் உள்ளே வரப்போகிறாங்கன்றது தான் எனக்கு கேள்வி. ஏன்னா வந்து ஜெயிலர் 1லேயே வந்து இவ்வளோ மல்டி ஸ்டார் கேஸ்ட் இருக்கும்போது ஜெயிலர் 2ல் இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, ஏன்னா அடுத்தடுத்த நிறையா ஹீரோஸ் வந்துட்டாங்க. இப்போ இந்த மல்டி ஸ்டார் அப்படின்றது வந்து ரொம்ப சகஜமாகிடுச்சு. இதுதான் சினிமாவுக்கும் தேவை. கதையும் கதைக்களமும் இருந்தால் யார் யார் வேணால் நடிக்கலாம். அந்த ஈகோயிஸ்டிக் பார்க்காம நான் தான் ஹீரோ, செகண்ட் ஹீரோவாக எதுக்கு நடிக்கணும் அப்படின்றலாம் யோசிக்காமல் கதைக்காண்டி நிறைய ஹீரோக்கள் வந்து நடித்தாங்கன்னா தமிழ் சினிமாவும் சரி, சினிமா உலகமும் சரி, அது ஒரு அழகாக ஸ்மூத்தாக போகும். ஸோ ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஜெயிலர் 2 எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத லேட்டராக பார்க்கலாம். இந்த 1 year ஆஃப் ஜெயிலரை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஜெயிலர் படத்தில் எந்த மாதிரியான சீக்வன்ஸ் வந்து பிடிக்கும்? ஏன்னா பல சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஷார்ட்டாக இருக்கலாம், அந்த டோரை திறந்துட்டு கேஷுவலாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து பையனை பழி வாங்குறதுக்கு அந்த ஹீரோ எலிவேஷன் ஒன்று இருக்கும், போய் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த ஜெயிலராக மாறுற தரணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே யார் கால் அமைச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் திரும்பி காலில் தொட்டு கும்பிட்டு போகிற சீனாக இருக்கட்டும். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா வந்து அவ்வளோ கூஸ்பம்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச என்ன சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா வந்து அவ்வளோ பேர் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக தேட்டரில் கொண்டாடி இருப்பீங்க. அடுத்து ஜெயிலர் 2 காண்டி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள்கிட்ட வந்து நான் விடைபெறேன். ஓகே டாட்டா, பை பாய்.